நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்கும்ட்டு அந்த 8ஆம் இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடத்தை வச்சு அதே மாதிரி நமக்கு இந்த மாமாவுடைய முன்னேற்றம், மாமாவுடைய சொத்து பத்து விற்பாரா விற்க மாட்டாங்கிற ஒரு விஷயத்தை 8ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மனைவி கிட்ட இருந்து நமக்கு வருமானம் வருமா வராதா அதையும் இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்பாவுக்கு நம்ம எந்த அளவு விரயம் பண்ணுவோம், எந்த அளவு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழிலால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதையும் இந்த 8ஆம் பாவத்தை அதை வச்சு அறிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லாபம் கொஞ்சமாக வருமா, நிறைய வருமா, மிகப்பெரிய அளவில் லாபம் வருமாங்கிறது இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, இங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வருமா, அங்கேருந்து உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த 8ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க உங்களோட நட்பாக இருப்பாங்களா, பகையாக இருப்பாங்களா, அல்லது உறவுகள் பிரியுமா கூடுமா அப்படிங்கிறதையும் இந்த 8ஆம் பாவம் சொல்லுவோம். பொதுவாக 8ஆம் இடம்னா ஆயுள், சனம், மரணம், கண்டம், விபத்து, அறுவை சிகிச்சை, ஜெயில் வாழ்க்கை, இதை பற்றி நம்ம காலங்காலமாக நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவுட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இதில் நல்ல விஷயமும் இருக்கும் பார்த்தீங்கன்னா.